அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். Beloved brothers and sisters, in the name of our Lord and Savior Jesus Christ, I greet you all. இந்த வல்லமை விடுதலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். In this time of Vallamai Vidudalai time, I am happy to greet you all. இந்த நாளிலே நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். This day the Lord will surely deliver you. இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி Today's word of God is taken from ஆதியாகமம் 41 அதிகாரம் 51 வசனம். Genesis 41 verse 51. யோசேப்பு விதமாய் தன்னுடைய மகனுக்கு பெயரை இடுகிறார். Joseph called the name of the firstborn. என் வருத்தங்கள் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படிக்கு தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். So Joseph calls the firstborn Manasseh, for God has made me forget all my toil and all my father's house. யோசேப்பு இப்படி தன்னுடைய மகனுக்கு பெயர் வைக்கிறார். Joseph called the name of the firstborn என் Manasseh வருத்தம் யாவையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். because the Lord has made me forget all my toil. யோசேப்புடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வருத்தங்கள் காணப்பட்டிருந்தது. In the life of Joseph, he had to face many toils. அவனுடைய எதிர்காலம் மிகவும் ஆரம்பம் வெளிச்சமாய் காணப்பட்டது. In the beginning days, Joseph's future was very bright. அவனுடைய வாலிப நாட்கள் மிகவும் தேவன் அவரோடு கூட இடைப்பட்டார். In the days of his young age, the Lord was with Joseph. மிகவும் ஐஸ்வர்யமாய் அவருடைய தகப்பனிடத்திலே வளர்ந்தார். He was luxuriously brought up by his father. நல்ல உடை உடுத்தினார். He wore good clothes. மிகவும் பிரியமான தன் தகப்பனுக்கு குடும்பத்திற்கு பிரியமான பிள்ளையாய் நடந்தார். He was the beloved son of their family and his father. தேவனுக்கும் பிரியமான ஒரு பிள்ளையாய் யோசேப்பு இருந்தார். The Lord loved Joseph very much. அவருடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு சொப்பனத்தையும் தரிசனத்தையும் கொடுத்தார். Joseph dreams about a vision and he sees. அது நிமித்தம் அவனுக்கு அநேக வருத்தங்கள் வந்தது. And because of that dream, he faces many toils. அவனுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 22 வருஷம் வருத்தங்கள் நிறைவேறி கொண்டிருந்தது. For almost 22 years he had to face toils. அவனுடைய வாழ்க்கையில 22 வருஷம் சஞ்சலமும் தவிப்புமாய் மாறிக்கொண்டிருந்தது. For almost 22 years he had to face many problems and afflictions. அவனுடைய வருத்தங்கள் மாறின பொழுதுதான் அவன் இந்த வார்த்தையை சொல்றான், என் வருத்தங்கள் யாவையும் நான் மறக்க பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். Only when all his afflictions were changed, he praises God, telling that my God has made me forget all my toils. அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வருத்தங்கள் இருந்தது? What kind of afflictions was Joseph facing? ஆதியாகமம் 37 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கிற பொழுது Genesis chapter 37 verse 4 says, அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவர் தங்கள் தகப்பனை அதிகமாய் நேசித்ததை கண்டு அவன் சகோதரர் கண்டபொழுது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். When his brothers saw that their father loved him more, all his brothers hated him and could not speak peaceably with him. அவனுடைய கூட பிறந்த எல்லா சகோதரர்களும் யோசேப்பை பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. All the brothers of Joseph hated him. அவனுக்கு தேவன் தரிசனத்தையும் சொப்பனத்தையும் சொன்னபொழுது அவனை இன்னும் அதிகமாய் 5ஆம் வசனம் சொல்லுது, இன்னும் அதிகமாய் அவனை பகைத்தார்கள். When Joseph shared the dream that the Lord has told with his brothers, they hated him even more. அதனால பல வருத்தங்கள் அவனுக்கு நேரிட்டது. So as a result of that, he had to face many toils. நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற போது சொப்பனத்தின் நிமித்தம் அவனுடைய தகப்பன் அவனை கடிந்து கொண்டார். Due to the dream, even Joseph's father rebuked him. எந்த தகப்பன் அதிகமாய் நேசித்தாரோ அந்த தகப்பன் யோசேப்பை பார்த்து கடிந்து கொண்டார். The same father who loved Joseph a lot rebukes him. இந்த சொப்பனத்தின் நிமித்தமும் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின் நிமித்தம் 18ஆம் வசனம் அவனை கொல்லும்படியாக சதி பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because of the dream and the Lord's vision, they conspired even to kill him. அவனை கொல்லுவதற்காக அவனை கொண்டு போனார்கள்.
they took him to kill him. அவருடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு குழியில தூக்கி போட்டார்கள். 24ஆம் வசனம் சொல்லுகிறது. In verse 24 we read that they took him out of the took off his clothes and cast him into a pit. கொஞ்ச நேரம் இருந்த பிறகு மறுபடியும் அவனை தூக்கி குழியிலிருந்து தூக்கி இஸ்மவேலரிடம் விற்று போட்டார்கள். 27ஆம் வசனம் சொல்லுகிறது. In verse 27 we see that after some time his brothers took him out of the pit and sold him unto Ishmaelites. அங்கே போய் ஒருவனுடைய வீட்டிலே அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். So there he goes and he works in a house. போத்திபாருடைய வீட்டிலே அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். He works in the house of Potiphar. அடிமையாக அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். He is working as a slave. சில நேரங்களில் அவனிடத்தில் தவறான எண்ணம் கொண்டு அந்த சகோதரி வந்தபொழுது When the wife of Potiphar came with bad thoughts, அவன் அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக அவன் வெளியேறினான். he ran away to escape those evil thoughts. அதனால தேவையில்லாத பழி அவன் மேலே சுமத்தினார்கள். So he had to, even though he was blameless, he had to take some blame. அவனை சிறைச்சாலையிலே போட்டார்கள். And they put him in prison. 2 வருடம் சிறைச்சாலையிலே அவனுக்கு வருத்தங்கள் ஏற்பட்டது. He was imprisoned for 2 years and he faced many toils there. இவ்வளவு நாட்கள் அவருடைய சகோதர நிமித்தம் வருத்தங்கள் வந்தது. All these years he was facing problems because of his brothers. இப்பொழுது அவன் சிறைச்சாலையிலே பல வருத்தங்கள் நேரிட்டது. Now he was facing toils in the prison. ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். But the Lord was with Joseph. அவனுடைய வருத்தங்களிலே ஜெயத்தை கொடுத்தார். In all his weariness and the Lord was with Joseph and he delivered him. Hallelujah. Hallelujah. சிறைச்சாலையிலும் அவன் சொப்பனங்களை தரிசனங்களை வெளிப்படுத்துகிறவனாய் இருந்தான். Even in the prison he was a person who explains the dreams and visions. அங்கே 2 பானபாத்திரக்காரர்கள் இருந்தார்கள். There were 2 cup bearers. அவர்கள் சில தவறுகள் நிமித்தம் அவர்களும் சிறைச்சாலையில் இருந்தார்கள். And because of the mistakes they committed, they were also put into prison. அவர்கள் இருவரும் சொப்பனத்தை கண்டபொழுது அதை யோசேப்பு வெளிப்படுத்தினான். When they met with visions, he explained it. அவன் அதிலே ஒருவன் விடுதலையாகி அவன் ராஜாவிடத்திலே மறுபடியும் பானபாத்திரக்காரனாய் சேருகிறான். Among of the 2, one of them is going to the king again and joins as the cup bearer. அவன் சொல்லி அனுப்புகிறான், ராஜாவிடத்தில் என்னை குறித்து சொல்லு என்று சொல்லி, நான் இந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லு என்று சொல்லுகிறான். So Joseph tells to the cup bearer, when you go and meet to the king, remember me telling him that please I have not done any mistake, but I am being imprisoned here for. ஆனால் அவனும் மறந்து விடுகிறான். But the cup bearer forgets about ஆனால் Joseph. தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக It was forgotten for the fulfillment of the Lord's word. தேவன் கொடுத்த சொப்பனம் வெளிப்பாடு நிறைவேறும்படியாக, To fulfill the Lord's vision and dream. ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிறார். The king sees a dream. அந்த சொப்பனத்தை விளக்குவதற்காக யோசேப்பு சிறையிலிருந்து விடுதலையாகுகிறார். To explain the dream to the king, Joseph is being released from the prison. கடைசியாக 41ஆம் அதிகாரம் 43ஐ வாசித்து பாருங்கள். So when you read Genesis 41:43, ராஜா அந்த சொப்பனத்தின் நிமித்தம் வெளிப்பாடு சொன்னதின் நிமித்தம் because Joseph explained the dream to the king, அவனை தேசத்தில் அதிகாரியாய் உயர்த்துகிறார். he exalts him as the governor of the nation. ராஜாவுடைய 2ஆம் ரதத்திலே ஏற்றி அவனுக்கு முத்திரை மோதிரமும் சால்வையும் அணிவிக்கிறார். He makes him ride in the second chariot which he had, and he puts his finger ring and puts a signet onto it. எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை அதிகாரியாய் மாற்றுகிறார். He makes him a ruler over the whole land of Egypt. ஒரு அல்லேலூயா சொல்லமா? Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அதனால இன்னைக்கு அவன் வருத்தங்கள் எல்லாம் மாறின பொழுது, So today when all his weariness was changed into அவனுடைய joy, சிறையிருப்பு மாறின பொழுது, when all his captivity was changed, இந்த பஞ்ச காலம் வருவதற்கு முன்பாக 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான் யோசேப்பு. before the time of famine and drought came into, he beholds 2 sons. அப்பொழுதுதான் பெரிய மகனுக்கு இந்த பெயரை சுட்டுவதற்காக ஆண்டவரிடத்தில் சொல்றான்,
என் வருத்தங்கள் யாவற்றையும் தேவன் என்னை மறக்க பண்ணினார். So when the firstborn was born, he tells this, the Lord has made me forget all my toil, and names him as Manasseh. இன்றைக்கும் உங்களுக்கு பலவிதமான வருத்தங்கள் இருக்கலாம். So today you might be facing many problems. பலவிதமான உங்களுக்கு கவலைகள் இருக்கலாம். You might be worried and weary. இன்றைக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற பண்ணுவார். Today the Lord will change all your situation. யோபு 5:6 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Job 5:6. தீங்கு புழுதியிலிருந்து உண்டாக்குறதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. For affliction does not come from dust, nor does trouble spring from the ground. நம்முடைய செடி கொடிகள் முளைக்கிறது போல, விதையிலிருந்து எப்படி செடி கொடிகள் வருகிறதோ மண்ணிலிருந்து வருகிறதோ அதுபோல நம்முடைய வருத்தங்கள் மண்ணிலிருந்து முளைக்கிறதில்லை. The same way how when we plant a seed, saplings come out, a plant and a tree comes, the same way trouble does not spring from the ground. சில நேரங்களில் வருத்தம் நமக்கு மனிதர்கள் மூலமாய் உண்டாகும். Troubles come from men. சில நேரங்களில் பிசாசின் மூலமாய் வருத்தங்கள் உண்டாகும். Sometimes trouble comes from Satan. அல்லேலூயா. Hallelujah. யோபு 5:7 சொல்றாரு, Job 5:7, the Lord says, மனுஷன் வருத்தத்தை அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான். Yet man is born to trouble. யோபுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வருத்தங்கள் இருந்தது. In Job's life he faced many weary problems. 10 பிள்ளைகளை இழந்தான். He lost his 10 children. செல்வ சீமானாய் வாழ்ந்த யோபு He was a prosperous and wealthy man. தன்னுடைய பாதங்களை நெய்யினாலே கழுவின யோபு He washed his feet with ghee. அநேகர ஆயிரமான ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் நிறைந்த யோபு. He had thousands of flocks and sheep. ஆசீர்வாதமாய் வாழ்ந்த யோபு. He was a blessed and prosperous man. அவனுடைய வாழ்க்கையில சத்துரு வருத்தங்களை கொண்டு வந்த பொழுது, when Job met with afflictions by the Satan, சரீரத்திலே பலவீனத்தை கொண்டு வந்த பொழுது, when he was afflicted in his body, அவனுடைய வருத்தம் கடலத்தனை மணலை போல இருந்தது என்று சொல்லுகிறான். we see that his problems were like that of the dust of the sand. நடு ரோட்டிலே உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சரீரத்தை சுரண்டி கொண்டிருக்கிறான். He took the sheep and he was scratching his body. அல்லேலூயா. Hallelujah. அவன் சொல்லுகிறான், மனுஷன் வருத்தத்தை அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான். He tells that man is born to face trouble. ஆனால் ஆதியாகமத்திலே ஆண்டவர் சொன்னார், But in Genesis the Lord says, ஆதாமிடத்திலே சொன்னான், எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்க நீ பிறந்திருக்கிறாய் என்று சொன்னான். You have been born to as a steward to all things that I have created. ஆனா யோபு தனக்கு உண்டான வருத்தத்தின் நிமித்தம் இப்படி பேசுகிறார். But Job here is speaking this because he is worried. சங்கீதம் 90:10 மோசே விதமாய் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். Psalm 90:10, he tells a prayer. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. The days of our lives are 70 years, and if by reason of strength they are 80 years, yet their boast is only labor and sorrow. 128 சங்கீதத்திலே தாவீது விதமாய் எழுதுகிறார். In Psalm 128 David writes, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். The person who fears the Lord is being blessed. பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்பான் என்று எழுதுகிறார். You will see your children's children. ஆனால் மோசே எழுதும் பொழுது மேன்மையானது எல்லாம் வருத்தம் என்று சொல்லுகிறார். But when Moses writes, he tells that whatever is being exalted is all of sorrow. அவருடைய வாழ்க்கையில ஆயுசு நாட்கள் பெருகி இருந்தாலும் சில நேரங்களிலே வருத்தங்கள் ஏற்படும். Even if our lives are plenty, but still our life will be sorrowful. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் இப்படி யோசிப்பீர்கள். Whoever is hearing this verse might be thinking, என்னுடைய வாழ்க்கையில வருத்தங்கள் இருக்கிறது, there are so many worries that I am facing, போராட்டங்கள் இருக்கிறது, so many afflictions that I am undergoing. ஆனாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். But in spite of all your situations, நீங்கள் the Lord வருந்த is with தேவையில்லை. you. So do not be worried. யோபுடைய நிலைமை ஒரு நாளிலே மாறினது. The situation of Job was changed. அவருடைய வருத்தங்கள் ஆசீர்வாதமாய் மாறினது. All
his mournings was changed into a blessing. நீதிமொழிகள் 22:8 இப்படி சொல்லப்படுகிறது, Proverbs 22:8 says, அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அனுபவிப்பான். he who sows iniquity will reap sorrow. சில நேரங்களில் அநியாயமாய் நடக்கிற பொழுது வருத்தங்கள் உண்டாகும். Sometimes when we walk in iniquities, we will reap sorrow. வருத்தத்தை அறுப்பான் என்று சொல்லப்படுகிறது. It clearly tells that they will reap sorrow. சில நேரம் அநியாய செயல்கள் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே வருத்தங்கள் ஏற்படும். Sometimes because of our wicked deeds, we will face into sorrow. நாம் செய்கிற பாவங்கள் தன்னுடைய பிள்ளைகளை தொடரும். The sins that we commit will be followed by our children. சில நேரங்களில் வருத்தங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். Sometimes we will take up the sorrow. லூக்கா 10:40 வாசித்து பாருங்கள். Luke 10:40 says, அங்கே மார்த்தாள் மரியாள் என்று சொல்லுகிறவர்கள் 2 சகோதரிமார்கள் உண்டு. there were 2 sisters, Martha and Mary. எப்பொழுதெல்லாம் தேவன் அந்த பகுதிக்கு போகிறாரோ அவர்கள் வீட்டுக்கு செல்வார். So whenever the Lord goes to that place, he will go to their house. அவர்களுக்கு குறித்து வசனத்தினாலே அவர்களை போஷிப்பார். He will feed them with the word of the Lord. வசனத்தை குறித்து சொல்லுவார். He will teach them the word of தேவனுடைய God. ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு போதிப்பார். He will preach them the kingdom of God. 10:40 வாசித்து பாருங்கள். In Luke 10:40, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதினாலே மிகவும் வருத்தமடைந்து. but Martha was distracted very much with serving. மரியாள் தேவனுடைய பாதத்திலிருந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். Mary was seated at the feet of the Lord and she was hearing the word of God. ஆனால் மார்த்தாளுக்கோ பற்பல வேலைகளை செய்வதிலே கவனமாயிருந்தால் அதிலே வருத்தமும் அடைந்தாள். But Martha was distracted because of the much serving and she was worried because she was doing it alone. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில வருத்தங்கள் வரும். Even we might face worries in our life. என்னத்தை சமைக்கிறது அது ஒரு பெரிய வருத்தமா மாறும். What should we cook? That will be a big worry. என்னத்தை சாப்பிடுறது அது ஒரு பெரிய வருத்தமாய் மாறும். What are we going to eat will be a big worry. என்னத்தை குடிப்போம் அது ஒரு வருத்தமாய் What மாறிவிடும். are we going to drink will be a big worry. இங்கேயும் வேலையை குறித்துதான வருத்தம். Even in the same way, Martha was worried about what is she going to serve ஒருவேளை the நீங்க Lord. நல்ல வேலை கிடைக்கலையேன்னு வருத்தத்தோடு இருக்கலாம். You might be worried because you do not have a good job. நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கலையேன்னு வருத்தத்தில் இருக்கலாம். You might be worried because you do not have good blessings. அல்லது திருமணம் நடக்கவில்லை என்று சொல்லி வருத்தத்தில் You இருக்கலாம். might be worried because you are not yet அல்லது married. வியாதி மாறவில்லை என்று சொல்லி வருத்தத்தில் இருக்கலாம். Or maybe because of your sickness is not being healed. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதிலே வருத்தப்படைந்தாள். But Martha was distracted because she had to serve much. ஆண்டவரிடத்தில் வந்து சொன்னால் நான் இவ்வளவு வேலை செய்கிறேன் வருத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். She comes and she speaks with the Lord, telling him that, Lord, I am serving alone and there's no one to help me. உம்முடைய சகோதரிக்கு நீர் சொல்லக்கூடாதா என்று சொல்லுகிறார். Can't you tell it to my sister? நான் இவ்வளவு வருத்தப்படுகிறேன் உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறார். Are you not worried that I am serving alone, Lord? சில நேரங்களில் ஆண்டவரை பார்த்து நம்ம அப்படிதான் சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா? Times we look at the Lord and say, are you not worried about me, Lord? நான் இவ்வளவு வருத்தத்திலே வாழ்றேன் உமக்கு கவலை இல்லையா? Do you not have any concern because I am living in such a pitiful state? நான் இவ்வளவு பிரச்சனையில இருக்கிற உமக்கு கவலை இல்லையா? I am facing so much of problems. Are you not worried about me, Lord? நான் இவ்வளவு போராட்டத்துல இருக்கிற உமக்கு கவலை இல்லையா? I am facing so much of afflictions. Are you not worried about me? மார்த்தாள் பற்பல வேலைகளிலே கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தாள். Martha was distracted about very much serving and she was worried. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவையானது ஒன்றே. But the Lord is telling what you need is மரியாள் one தன்னை விட்டு thing. எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். Mary has chosen the good part. நல்ல பங்காகிய இயேசுவை தெரிந்து கொண்டார். She has chosen the good part, that is Jesus மத்தேயு Christ. 11:28 சொல்லப்பட்டிருக்கிறது. Matthew 11:28 it says, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, come to me all you who labor. நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். Come to me நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். and I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, All you who labor and are heavy laden, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். come to me and I will give you rest.
நான் ஆண்டவர் இளைப்பாறுதல் தருகிற தேவனாய் இருக்கிறார். Our Lord is a God who gives you rest. இனி எதை குறித்து வருத்தப்பட்டிருக்கிறீர்கள்? So what are you worried about today? உங்கள் வருத்தங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாக All your worriness will be changed by அவர் the உங்களுக்கு Lord. ஒரு அழைப்பை கொடுக்கிறார். He is giving you a call to நீங்கள் change all your எல்லாரும் worries. இயேசுவிடத்தில் வாருங்கள். So all of you come to the Lord and Savior உங்கள் Jesus பாரத்தெல்லாம் Christ. கர்த்தர் மேல வைத்து விடுங்கள். Leave all your worriness unto the feet of அவர் the உங்களை Lord. ஆதரிப்பார். He will take care of you. நீதிமானை ஒரு பொழுதும் கர்த்தர் தள்ளாட விடார். He will never forsake the righteous. ஜெபிக்கலாமா? Let us pray. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வருத்தங்களை எல்லாம் மாற பண்ணுவார். Today the Lord will change all your worriness. யோசேப்புடைய வருத்தங்களை மாற பண்ணின தேவன் The Lord is a God who changed all the worries of யோபுடைய Joseph. வருத்தங்களை மாற பண்ணின தேவன் The Lord changed all the sorrows of Job. இன்னைக்கு உங்க மார்த்தாளுடைய வருத்தங்களை மாற பண்ணின தேவன் The Lord changed the worries of Martha. இன்னைக்கு உங்களுடைய வருத்தங்களை மாத்திரம் மாற The பண்ணுவார். same Lord will change all your worries ஜெபிக்கலாமா? today. கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். Let us close our eyes and pray. அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, Our Heavenly Father, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். we thank you for this blessed time of இயேசுவின் prayer. நாமத்தினால யோசேப்புடைய வருத்தங்களை மாற பண்ணின தேவன் In the mighty name of Jesus, you change all the sorrows of Joseph. இன்றைக்கு யாரெல்லாம் வருத்தத்தோடு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய வருத்தங்களை மாற பண்ணுவீராக. The same way, Lord, whoever are facing such sorrows, please change all their sorrows. அவருடைய பிரச்சனைகள் மாறுவதாக, All their problems be changed. கவலைகள் மாறுவதாக, All their worries be changed. கண்ணீர்கள் மாறுவதாக, All their tears be changed. வியாதிகள் மாறுவதாக, All their worries and diseases போராட்டங்கள் be changed. மாறுவதாக. All their afflictions be changed. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக. The Lord do a mighty miracle in their சரீர life. பலவீனங்கள் மாறட்டும். All the weaknesses in the body be changed. பிசாசின் கிரியைகள் வெளியேறட்டும். All the wicked deeds of the Satan come out of மாந்திரீக them. கட்டுகள் அறுக்கப்படுவதாக. All the chains of the witchcraft be broken in the name of இப்பொழுது ஒரு Jesus. விடுதலை உண்டாவதாக. The mighty delivering power of the Lord deliver you. யோசேப்புடைய வருத்தத்தை மாற்றின தேவன் The same Lord who changed the sorrows of Joseph, இந்த பிள்ளைகளுடைய வருத்தங்கள் மாற பண்ணுவீராக. the Lord change all their sorrows. தகப்பனே, உம்முடைய தெய்வீக வல்லமை உள்ளே நிரப்பட்டும். The Lord fulfill them and fill them with your mighty presence. தெய்வீக அக்கினி உள்ளே நிரப்புவதாக. The mighty devouring fire of the Lord touch them. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. Let all the bonds of the wicked be broken in the name of கர்த்தர் Jesus. பூரண விடுதலை கொடும். The Lord give them a mighty deliverance. நல்ல பங்கு ஆகிய உம்மை தெரிந்து கொள்ள உதவி செய்யும். Lord, please help them to know the good part in you, Lord. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. In the mighty name of Jesus we pray. ஆமென். Amen. அன்பானவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வருத்தங்களை மாற பண்ணியிருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். தொடர்ந்து உங்களுக்காக 24 மணி நேரமும் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். அங்கே மேலே உள்ள நம்பரிலே எங்களை கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும். கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே.
இலையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. பெரும்பாடுள்ள ஸ்திரீ பத்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. விசுவாசம் பெரிதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. விசுவாசம் பெரிதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. இலையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டானே. 38 வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டானே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. இலையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். இலையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. இலையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும். இலையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. இலையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே.